வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ராசியில் எல்லா கிரகமும் கூட்டணியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல புதன் வெளில போகிறார், அடுத்து சுக்கிரன் போகிறார், எல்லாம் 2ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. மகரமும் சனியால் ஆளப்படக்கூடிய ராசி, அந்த 2ஆம் வீடான கும்பமும் சனியால் ஆடப்படக்கூடிய ராசி. அந்த கும்ப ராசி ஏற்கனவே குரு பார்த்தார், அங்கே ராகு இருக்கார், அவர் கூட சுக்கிரன் சேர்றார், புதன் சேர்றார். அதுக்கப்புறம் சூரியன் 13ஆம் தேதியும் 23ஆம் தேதி செவ்வாயும் வருகிறார்கள். அப்போ செவ்வாய் யார்? கிட்டத்தட்ட 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். அவரும் 2ஆம் வீட்டுக்கு வர்றார். அற்புதமான தனவிருத்தியை பற்றி பேசக்கூடிய காலம். நான் தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுவீங்க. அது எவனோ ஒருத்தர் தொட்டு அது பொன்னாச்சு அப்படின்றத பேசியிருந்த உங்களுக்கு நீங்கள் தொட்டதே பொண்ணானா என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு காலம், நிறைந்த தனம் வரக்கூடிய ஒரு காலம், லாபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலம், லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறோமே அது வரக்கூடிய காலம். கதவை தட்டிட்டு வருவா. சிரிக்கிறீங்களா? காமெடியாக இருக்கானே? நம்புங்கள், அப்படி இருக்க கிரகத்துடைய நிலை. 11ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருந்தால் அது தனயோகம்னு பேர். அது உச்சமாக இருக்குது 23ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாருங்கள், திரிகோணாதிபதிகள் புதனும் சுக்கிரனும் அவர்களும் 2ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். கூட ராகு. அதை பார்ப்பது யார்? குரு. அஷ்டமாதிபதி சூரியனையும் குரு பார்க்கிறார். தடைகள் இல்லை. நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் சைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் வாக்கே போதும்மா. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அச்சு விடலாம், என்ன வேணாலும். ஒரு பெரிய ஆடியன்ஸ் கேட்பாங்க. அதை பல வெற்றிகளை பெறுவதற்கு வாக்கே, ஏன்னா 2ஆம் வீடு என்பது தனம் மட்டுமல்ல, வாக்கு. அந்த வாக்கே காரணமாகிவிடும். அதில் கூட ராகு இருந்தால் பொய்யும் மெய்யும், எது பொய் எது மெய்ன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ பிரமாத மிக்சராக இருக்கும் அது. பட்டிமன்றம்லாம் போய் பேசுனீங்கன்னா ஜட்ஜு குழம்பிடுவார். அந்த அளவுக்கு திறமையாக பேச முடியும். கலை படைப்புகள், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நீங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணால் கூட அது எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணுறது என்னென்னா, சரி நான் கடுமையாக உழைச்சேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், எவ்வளோடா சம்பாதிச்சேன், அந்த எண்ட் ஆஃப் த டே. அதான் நிறையா அப்படி தானே சொல்கிறாங்க. அதுதான் உங்கள் நிலை. மிக மிக சிறப்பான நிலை, உயர்வை தரக்கூடிய நிலை. அது உங்களுக்கு நடக்கிறது. இதை பற்றி சொல்லும்போது ஒரு ஜோக் ஒன்று நான் பார்த்தேன். முதல் பையன் டாக்டர், 2ஆவது பையன் வக்கீல், 3ஆவது பையன் ஆடிட்டர், 4ஆவது பையன் திருடாம்மா. அவனை ஏன்டா வீட்டில் வச்சுருக்கிற, இவங்கெல்லாம் இவ்வளோ உயர்வாக இருக்காங்க, என்ன பண்ணுறது, அவன் தான் சம்பாதிக்கிறான்மா. அந்த மாதிரி தனம் பெருகக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.